அறிவில் முழுமை பெற்று கடமை தொண்டாற்றி இறைநிலை உணர்வுடன் வாழ்வில் வளம் காண அருட்பேராற்றலும் குருவும் உடனிருப்பார்களாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாம சிந்திக்க எடுத்துக்கிட்ட தலைப்பு வாழ்க்கை சிக்கல்கள் தீர 3 வழிகள் அப்படிங்கிறது. இந்த தலைப்பை ஒட்டி நாம ஒரு 5 செக்மெண்ட் பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட், சிக்கல் என்றால் என்ன, அது ஏன் நமக்கு வருகிறது, இந்த சிக்கலை அறிஞர்கள் என்ன விதத்துல பார்க்கறாங்க, நாம் இதை எவ்வாறு அணுக வேண்டும், இந்த சிக்கல்களுக்கு மகரிஷி எப்படி அணுகுமுறைகள் கொடுத்திருக்காங்க, கடைசியா இந்த வாழ்க்கையோட சிக்கல்கள் தீர என்ன 3 வழிகள் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம இப்ப சிந்திக்க இருக்கிறோம். பிஃபோர் ஐ கெட் ஆன் டு த டாபிக், எனக்கு ஒரு 3 கேள்விகள், இதுக்கு உங்ககிட்ட இருந்து பதில்களை எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, சிக்கல் அப்படி என்றால் என்ன, அதனோட அர்த்தம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. 2வது, அது ஏன் வருகிறது. 3வது, அதற்கு உண்டான வழிமுறைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கேட்கலாம் ஆரம்பிக்கிறேன். எனி ஐடியா ஃப்ரம் எனிஒன்? ஓகே, ஏன் வருகிறதுக்கு உண்டான ஆன்சர் உங்களோட புரிதல் படி. சிக்கல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர்? நாம் நினைச்சது நடக்காம. வெரி குட். அதனால நினைச்சது நடக்காம இருக்கிறது சிக்கல்னு சொல்றீங்களா? ஓகே. இன்னொரு ப்ராப்பர்ட்டி எதிர்நோக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கலா பார்க்கணும். அதுக்கு நம்ம சரி பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இல்லைன்னா நம்ம அதை ஒரு சிக்கலா பார்க்கணும். ஓகே ஓகே. அதற்கு உண்டான 3 வழிகள் ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காவது? அறிவு மேன்மை அடையலை, அதனால வழிகள் கண்டு சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்க. வெரி குட். எனி அதர் ஆன்சர்ஸ் ஃப்ரம் எனிஒன்? அதை நான் பார்த்துட்டு வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் லெட்ஸ் ட்ரை டு கெட் ஆன் டு த டாபிக். உங்களுடைய எல்லாத்தோட இன்புட்டுக்கும் ரொம்ப நன்றி. இதை நாம் இப்போ சேர்ந்தே சிந்திக்க இருக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை. ஃபர்ஸ்ட், சிக்கல் என்றால் என்ன அப்படிங்கிற இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் எந்த ஒன்றை எதிர்பார்க்கிறோமோ அது எப்போது நடக்கவில்லையோ, அதுக்கு எது தடையாக இருக்கிறதோ அதற்கு பெயர் தான் சிக்கல். நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்கேன், ஆனா அது நடக்கல, அதற்கு எந்த ஒரு விஷயம் தடையாக இருக்கிறதோ அதற்கு பெயர் தான் சிக்கல். 5 மணிக்கு எழுந்திருச்சு நான் தவம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எதிர்பார்ப்பு, ஆனா நடக்கல. அங்க என்ன ஆயிடுச்சு, ஒரு சிக்கல் வந்துடுச்சு, நான் தூங்கிட்டேன். இந்த தூக்கம் என்பது அங்க ஒரு சிக்கலாக வந்து விட்டது. இதுதான் பேசிக்கா நம்ம சிக்கலை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஃபினாமினா. இந்த சிக்கல் யோசிச்சு பார்க்கும் பொழுது அறிஞர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, திருவள்ளுவர் சொல்றாங்க, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு. எந்த ஒரு சிக்கலும் மனிதனை சோதிக்க வந்த ஒரு கட்டம், அதை நீங்கள் தைரியமாக துவண்டு கொள்ளாமல் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது, வள்ளலார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிக்கல் என்பது நம்முடைய அறியாமை, இதை நாம் அருளாலும் கருணையாலும் மட்டுமே போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நாம பாரதியார் கிட்ட போனோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க, துன்பம் நமக்கு இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது துன்பத்தை கண்டு நாம் துவண்டு கொள்ளாமல் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய ஆற்றலை அதிகரித்து சாதனைக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஔவையார் சொல்லியிருக்காங்க, சிக்கல் என்பது உங்களுடைய அறிவின்மையின் வெளிப்பாடு, உங்கள் அறிவால் மட்டுமே சிக்கலை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பாரதியார் சொன்னது மாதிரி மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிக்கல் உங்களை உயர்த்தவே தாழ்த்த அல்ல அப்படின்ட்டு. இது உங்களை உறுதியானவராகவும் உங்களுடைய பொறுமையாலும் உண்மையாலும் இந்த சிக்கல்களை உங்களால் தீர்த்து கொள்ள முடியும், அது உங்களுக்கு சாதனைக்கு மிக துணை புரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்த அறிஞர்கள் சொல்ல இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது என்ன நம்மளுக்கு கிடைக்கிறது எசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கல்கள் நம்மை செதுக்க வருபவை, சிதைக்க அல்ல அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இந்த சிக்கல்கள் ஏன் வருதுன்னு இப்ப அனிதா மேம் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, வினைப்பதிவுகளினால் நமக்கு 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று உடலிலே நோய், இன்னொன்று உள்ளத்திலே களங்கம்.
இந்த உள்ளத்திலே களங்கம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வாழ்க்கையில வந்து சிக்கல்களாக வருது. நம்ம பிறந்த போது கடவுள் வந்து நமக்கு தேவையான எல்லா வளங்களையும் நமக்கு முன்னாடியே படைச்சு வச்சுட்டார். இந்த வாழ்க்கையை அனுபவித்து நான் எங்க பிறந்தேனோ அங்கே சென்று சேரக்கூடிய எல்லா வளங்களும் நமக்கு நாம் பிறப்பதற்கு முன்னாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த போற வழி கொஞ்சம் கரடுமுரடா இருக்கு. அதுக்கு காரணம் நமக்கு தெரியும், நம்முடைய வினைப்பதிவுகள். இந்த கரடுமுரடா இருக்கிற பாதையை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பிறந்த இடத்துக்கு போக முடியும். அந்த களங்கங்களை போக்கிக் கொள்ள எப்படி ஒரு பாத்திரத்துல இருக்கிற ஓட்டையை வந்து நம்ம டின் பிளேட்டிங் பண்ணி அந்த ஓட்டையை மூடிட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரமா மாற்றுறோமோ, அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற இந்த ஓட்டைகளான வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்ள நமக்கு சிக்கல்கள் இறைவனால் கருணையாக மன்னிப்பாக கொடுக்கப்படுகிறது. இதை நாம கொஞ்சம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இந்த களங்கங்களை போக்கிக் கொண்டு எங்கிருந்து வந்தோமோ அங்கே கொண்டு போய் சேர உண்டான அனைத்து இனிமையான வழிப்பாதைகளும் நமக்கு கண்டிப்பாக அமையும். ஒரு எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, தேவையை ஒட்டி எழுந்து வந்த சிக்கல்கள். அந்த காலத்துல மனிதர்கள் காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தபோது என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தட்பவெட்ப சூழ்நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளவும், அதே மாதிரி விலங்குகிட்ட இருந்து காத்துக்கொள்ளவும் அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. அப்படிங்கிற போதுதான் நெருப்புங்கிற ஒரு விஷயம் வந்தது. ரிசர்ச் சொல்லுது, ஃபயர் இஸ் த ஃபண்டமெண்டல் phenomenon for the every invention that you see right now in the world. The reason behind அதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு காரணமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த தேவையை ஒட்டி எழுந்த சிக்கல்களினால் தான் இந்த உலகமே பரிணமித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெவல்யூஷன் சொல்றோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றோம், டிரான்சிஷன் சொல்றோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த ஃபயர் அப்படிங்கிற ஒரு தேவையை ஒட்டி எழுந்த ஒரு சிக்கல். இந்த சிக்கல்கள் மட்டும் நம்ம முன்னாடி இருந்தவங்க சரி பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா, நம்ம இப்படிப்பட்ட ஒரு சொபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப், ஒரு லாவிஷான லைஃப் வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது ஒரு பதிலாக இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எதிர்த்து போராட நம்ம என்னைக்குமே தயாராக இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். இது ஒரு உண்மை கதைன்னு நான் படிச்சது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஜப்பான்ல. ஜப்பானியர்களோட வாழ்நாள் அதிகரிக்க 2 முக்கிய காரணங்கள் அப்படின்னு இகிகாய் அப்படின்னு ஒரு புக் எவ்வளவு பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இட்ஸ் a very interesting book to read. It's available both in Tamil and English as well. அந்த புக்ல போட்டிருப்பாங்க 2 விதமான உணவுப் பொருட்கள். ஒன்று அரிசி, இன்னொன்று மீன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு கூட. ஸோ அப்ப இந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்ட வியாபாரிகள் அந்த மீனை எங்க கிடைக்கும், இதை இவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு ஐலாண்ட்ல அந்த மீன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரிக் போட், ஷிப் அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க சேல் பண்ணி 2 நாள் போய் அந்த மீனை எடுத்துட்டு மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்த போது ஃபர்ஸ்ட் தடவை அவங்க அந்த மீனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை சாப்பிட்ட ஜப்பானியர்கள் சொல்லுவாங்க, இது அவ்வளவு ருசியாகவும் இல்லை, இது ஆரோக்கியத்தை எங்களுக்கு மேம்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபீட்பேக்கை கேட்டுக்கிட்டு அந்த மர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சேல் பண்ணி போய் அந்த வேற விதமான ஒரு யுக்தியை பயன்படுத்தி 2வது தடவை மீனை கொண்டு வருவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு அதை சாப்பிட்டவர்கள், இப்ப இது ஒண்ணு கொஞ்சம் பரவாயில்லை, ஓரளவுக்கு ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ருசி அதிகமாகவும் இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஃபீட்பேக்கை மறுபடியும் கேட்டுட்டு அவங்க 3வது தடவையா போய் அந்த மீன் எடுத்துட்டு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்ட ஜப்பானியர்கள் தங்களுடைய வாழ்நாள் இதன் மூலம் அதிகரிக்கிறது என்றும் அவ்வளவு ஒரு சுவையாக இருந்ததும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு இந்த ரிசர்ச்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முதல் தடவை அவங்க மீனை கொண்டு வரும் பொழுது அந்த மீன் 2 நாள் ஆனதுனால இறந்து போயிருக்கும். அது சாப்பிட்டதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காம இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. 2வது தடவையா அந்த மீன் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சின்ன வாட்டர் டேங்குக்குள்ள போட்டு உயிரோட கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி உயிரோட வந்திருந்தாலும் அதை சாப்பிட்ட போது அது அவ்வளவு ஒரு சுவையாகவும் ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்த வகையிலும் இல்லை அப்படிங்கிறது 2வது கருத்து. ஆனா 3வதாக வந்த பொழுது அந்த சின்ன தொட்டிக்குள்ள ஒரு ஷார்க்கை போட்டிருப்பாங்க. அந்த ஷார்க் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த சின்ன மீன்கள் அனைத்தும் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளவும் தன்னுடைய ஆற்றலை மிக அபரிமிதமாக பயன்படுத்தி இருக்கிறது. அதனால் அதை சாப்பிட்ட ஜப்பானியர்களுடைய வாழ்க்கையின் ஆரோக்கியம் மேம்பட்டது, அது அவ்வளவு ருசியாக இருந்ததுன்னு சொல்லி அந்த ரிசர்ச்சை முடிச்சிருப்பாங்க. இது உண்மை கதை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தேவையை ஒட்டி எழுந்த சிக்கல்களினால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயருது அப்படிங்கறத நம்ம இதை கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், மொனாட்டனஸா
நீங்க பண்ணி கொண்டிருந்த ஒரே வேலையை வாழ்நாள் முழுதும் செஞ்சு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எந்த விதமான புது முயற்சிகளும் கண்டுபிடிப்புகளும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லாம போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்கல்களை வரவேற்க நாம் என்றைக்குமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது இங்க நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த மீன்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்மளும் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் சிக்கல் என்றால் என்ன, இது ஏன் வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதும் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த சிக்கலை நாம எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நார்மலா இந்த சிக்கல் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படகு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா தண்ணி உள்ள விட்டுக்காது. அது நீந்தி போகும்போது தான் கரை போய் சேர முடியும். அந்த மாதிரி நம்ம சிக்கல்களை நம்மளுக்குள்ள போட்டுக்காம நம்ம சிக்கல்களை வெளியே வைத்து கொஞ்சம் ஆராயும் பொழுது அதற்கு உண்டான தீர்வுகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓட்டை விழுந்துச்சுன்னா என்னாகும், படகுல கரை போய் சேர முடியாது. அந்த மாதிரி சிக்கல்களை நம்மளுக்கு உள்ள போட்டுக்காம முன்னாடி வைத்து இதற்கு நாம் எவ்வாறு தீர்வு காண முடியும் அப்படிங்கறத யோசிக்கிற விஷயத்த நம்ம என்னைக்குமே கையில் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததாக இந்த காட்டன் பேக்கை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அதுல எதுவுமே இல்லாம இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். எப்படி இந்த ஆனியனை நீங்க பீல் பண்ணும்போது கடைசியில ஒண்ணுமே இல்லாம போகுதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் பார்க்கறதுக்கு பூதாகரமா தெரியும். ஆனா நீங்க சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பா உள்ள எடுத்து வைக்க போகும்போது அந்த பிரச்சனையே கடைசியில இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு நம்ம அதை ரொம்ப வந்து பெருசா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி சிக்கல்கள் அப்படிங்கிறத பத்தி பெருசா யோசிக்காம சிக்கல்களுக்கு உண்டான வழிமுறைகளில் நம்மளோட கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். எப்பவும் இந்த நீயா நானா அப்படிங்கிற போட்டி இல்லாம கூடி எடுக்க வேண்டிய ஒரு சொல்யூஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். குடும்பத்திலையும் சரி, ஆபீஸ்லயும் சரி, இல்ல சொசைட்டிலையும் சரி, இல்ல ரிலேஷன்ஷிப்லயும் சரி, கொஞ்சம் கூட்டு முடிவுகள் நம்மளுக்கு ஈஸியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா மத்தவங்க அதை அங்கீகரிச்சிருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரெயின் ட்ராக்ல பாத்தீங்கன்னா 2 ட்ராக் இருக்கும். அதுல ஒன்ன மட்டுமே கண்டிப்பா ட்ரெயின் போகாது. 2ம் சேர்ந்து இருந்தால்தான் ட்ரெயின் போகும். அதே மாதிரி சிக்கல்களை நீங்க வந்து பிரியாரிட்டைஸ் பண்ணும் பொழுதும் சரி, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை போட்டு இது ஒரு பெரிய சிக்கலா வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது. வாழ்க்கைக்கு எது முக்கியமான சிக்கல்கள் நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த 1, 2, 3 மட்டும் எடுத்து அதுல மட்டும் நம்மளோட கான்சென்ட்ரேஷனை வந்து அதிகமாகவும் ஆற்றலை அதிலே செயல்படுத்தும் பொழுது அதற்குண்டான தீர்வுகள் நம்மால ஈஸியா கண்டுபிடிச்சுக்க முடியும். அதே மாதிரி சிக்கல்களுக்கு நிறைய பேர் பயந்து போயிருதை நான் பார்த்துட்டு இருக்கேன். சிக்கல்கள் அப்படிங்கிறது நம்ம என்னைக்குமே பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை வந்து பின்னாடி பல தூரம் இழுத்துட்டு போயிடும். அந்த பயப்படாம எதிர்கொள்றதுக்கு ஒரு ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள். ஐன்ஸ்டீனோட லெபார்டரியில ரிசர்ச் லேப்ல ஒரு சபார்டினேட் வந்து ரிசர்ச்க்காக ஒரு பல்பு கேட்டிருப்பாங்க ஐன்ஸ்டீன். அப்ப கொண்டு வரும்பொழுது அதை போட்டு அந்த சபார்டினேட் வந்து உடைச்சிருப்பாரு. உடனே வந்துட்டு அவர் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் உட்கார்ந்துருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடுத்த தடவையும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பல்ப் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. அப்ப கேட்பாரு அவரோட ஃப்ரெண்ட், ஐன்ஸ்டீனோட ஃப்ரெண்டு, முதல் தடவை கொண்டு வந்த போது பல்பை உடைச்சிட்டாரு, இப்ப மறுபடியும் அவரையே கொண்டு வர சொல்றீங்களே, இவர் உடைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஐன்ஸ்டீன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரா, முதல் தடவை அவர் உடைத்த போது அந்த கிடைச்ச அந்த அனுபவத்தை கண்டிப்பாக 2வது தடவை பயன்படுத்துவார். இப்ப அந்த பல்ப் அவர் கரெக்டா கொண்டு வருவார் பாருங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் பல்பை கொண்டு வந்து கொடுப்பாரு. இது எவ்வளவு ஒரு புரிதல் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் ராங் இன் டூயிங் எனிதிங். ஒரு விஷயத்தை நம்ம முதல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ ஒரு ட்ரை பண்ணும்பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு தவறுகள் வரும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தவறுகள் இந்த கற்றுக்கொண்டு மறுபடியும் அதை செய்யணும். அப்பதான் நம்ம அந்த சிக்கல்களுக்கு உண்டான தீர்வுகளை சரியாக நம்மால் செய்ய முடியும். இது வந்து நம்ம சிக்கலை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள். இத மகரிஷி எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களிலும் மற்ற அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க ஒரு கதவை மூடி இன்னொரு கதவு திறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மகரிஷி என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சிக்கல்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலே இன்னொரு கதவு திறந்து வைக்கப்படுகிறதுன்னு. அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் வரக்கூடிய சிக்கல்களை சந்தோஷமான அனுபவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 100% ஏத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மற்ற அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க கசப்பான அனுபவங்களை நீங்க வந்து கடந்து ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த வே ஆஃப் திங்கிங், அந்த ஆங்கிளே வந்து மகரிஷியோட இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி தட் இஸ் த பியூட்டி ஆஃப் வேதாத்ரியம். இதனாலதான் என்ன ஆகுதுன்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே நம்மளுக்குள்ள ஆழமாக போக ஆரம்பிக்கிறது. மற்றவர்களிலிருந்து கம்ப்ளீட்டா மகரிஷி வந்து ஒரு மாறுபட்ட கருத்து கொண்டவர்.
இதனால நம்மளால இன்னும் அந்த ரிசர்ச் பண்ணி பண்ணி ஏன் இவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஏன் இதை இப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளால திங்க் பண்ணி யோசிக்க வச்சு இதை செய்ய வைக்கிறாரு. மகரிஷியோட புரிதல் படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட வரைக்கும் சிக்கல்களை நமக்கு கொடுப்பவர்கள் அனைவரும் நம்முடைய கர்ம வினையை கழிக்க கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். அதை நாம் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் மேல் நாம் குறை சொல்ல மாட்டோம். இன்ஃபேக்ட் அவர்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடு இருப்போம். ஏன்னா அவர்கள் மூலமா தான் நம்ம கர்மா குறைஞ்சு நம்மளோட பாதையில போகிறதுக்கு உண்டான வழிகோட்டியா இருக்காங்க அவங்க. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அவரவர்கள் அறிவுப்படி நடக்கிறார்கள். ஏன் நம்ம அவங்களோட இந்த வாக்கிங் ஷூஸ் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. எப்பயுமே மற்றவர்களுடைய அனுபவப்படியும் அறிவுப்படியும் அவர்கள் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள நம்ம பழகிக்கொள்ளணும் என்னைக்குமே. இதன் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய செயலையும் குணத்தையும் மாற்றிக்கொண்டு நம்மால் அவர்களுக்கு என்ன உதவி செய்து இந்த சிக்கலை தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன அப்படின்னா நமக்கும் அடுத்தவர்களுக்கும் உள்ள பிணைப்பு அதிகமாகி வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கையாக இருக்கும். துன்பம் கொடுக்கிறவங்களுக்கு இவங்களுக்கா நம்ம போய் சிக்கல் செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்முடைய குணமும் செயலும் இருக்கணும். இப்படிங்கிறது மகரிஷியோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் சிக்கல்னா என்ன, ஏன் வருகிறது, மகரிஷி எப்படி பார்க்கறாங்க, ஜெனரிக்கா நம்ம என்ன விஷயங்கள் சிக்கலை பார்க்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோம். இப்ப இந்த சிக்கலை தீர்க்க என்ன 3 வழிகள் மகரிஷி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கவிதை இங்க எடுத்துக்கலான் இருக்கேன். மகரிஷி எங்கேயுமே நம்மளுக்கு விட்டு வைக்கவே இல்லை எல்லா விஷயங்களையும். The reason behind why I am writing this, at least if we don't get a chance next time, this is the time it can go to our subconscious mind. That is the only reason, okay? So இந்த கவிதை இப்படி போகுது. Sorry, bear with my handwriting. ஐவகையாம் பூதங்கட்கு ஆதியான அகப்பொருளே அறிவானது அறிந்தோர்கட்கு தெய்வமே விண்முதல் ஐம்பூதமாக தீண்டுணர்வு முதல் அறிவாய் ஆற்றும் மெய் நிலை தன் அகக்காட்சி அப்பேரின்பம் மேலோங்க உயிர்கள் மேல் டேஷ் ஆகும். செய்வதெல்லாம் தேர்ந்துரைக்கும் மொழிகளெல்லாம் டேஷ் ஆகும். இதான் நம்ம டாபிக் உண்டான ஹீரோ. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 4 லைனை நான் fill in the blanks கொடுக்கலைன்னா அது பேசிக்கா நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்ட விஷயங்கள். அனைத்தையும் இயக்கி நடத்தி கொண்டிருப்பது இறைநிலை. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை, விண் முதல் 5 பூதங்கள் வரை அனைத்தையும் இயக்கி நடத்தி கொண்டிருப்பது இறைநிலை அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் 4 லைன்ல புரிஞ்சுக்கலாம். அதனால இங்க எந்த பிளாங்க்ஸும் நான் கொடுக்கல. இது நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு அடுத்த லைன்ல சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் புரிந்த பிறகு கிடைத்த பேரானந்தத்தினால் அது மேலோங்க உயிர்கள் மேல். அவர் கொடுத்திருக்கிற கரெக்டான வேர்டு இட்ஸ் கரெக்ட். கம்பேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? கருணை. கருணையாகும். செய்வதெல்லாம் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களில் ஒன்று
அறநெறிகள். அந்த அறநெறிகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஆர்டர்ல அவங்க கொடுத்திருக்காங்க. செய்வதெல்லாம் கடமை, ஈகை, ஒழுக்கம். எப்போது நாம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பது இறைநிலை என்பதை உணர்கிறோமோ, அனைத்தும் அவனால் ஆக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்கிறோமோ, அதன்படி நடக்கிறோமோ, அப்ப என்ன ஆகும்? உயிர்கள் மேல் கருணையாகும். நாம் செய்வது ஒரே செயல், அது அன்பும் கருணையும். இது ஆக்சுவலி நம்மளுக்குள்ள பேசிக்கா வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகரிஷிங்க. செய்வதெல்லாம் கடமை, ஈகை, ஒழுக்கம். எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்குது. அறநெறிகளான கடமை, ஈகை, ஒழுக்கத்தை பின்பற்றணும். இறை உணர்வான 2 factors ஃபார் த இறை உணர்வு. 1 is அன்பு, 2வது கருணை அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த 3ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அடுத்த நிலையில ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னொரு வேர்டு கொடுத்திருக்காங்க. தேர்ந்துரைக்கும் மொழிகள் எல்லாம் டேஷ் ஆகும் சொல்லிட்டு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான தமிழ் வார்த்தை. நான் இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது புரிஞ்சது. மற்ற எல்லா அர்த்தங்களும் எனக்கு புரிஞ்செடுத்து, அது மட்டும் புரியல. ஸோ ஐ ரிசர்ச்ட் அபவுட் இட் பிகாஸ் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹியர் தட் வேர்ட். என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தேர்ந்துரைக்கும் மொழிகள் எல்லாம். ஓகே, ஜஸ்ட் அ க்ளூ. இப்ப மகான்கள், அறிஞர்கள் கொண்டு வந்த எல்லா விஷயங்களையும் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் மகரிஷி கொடுத்துட்டு போனதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இட்ஸ் ஜஸ்ட் a 2-letter word. Correct. It starts with ma, a letter called ma. Exactly. மறை. மறை is the right word. எனக்கும் இந்த வார்த்தையோட அர்த்தம் புரியல. அதுக்கப்புறம் தான் நான் டிக்ஷனரியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கவிதையை படிக்கும் பொழுது. மகரிஷி is giving me a lot of training for me to read a lot of Tamil words. சோ தேர்ந்துரைக்கும் மொழிகள் எல்லாம் மறைகளாகும்னு போட்டிருக்காரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் இதை செய்து வெற்றி அடையும் பொழுது நீங்கள் தேர்ந்துரைக்கும் மொழிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக அமைகிறது. நீங்கள் சொல்லும் சொற்களும் நீங்கள் செய்யும் செயல்களையும் பார்த்து மற்றவர்கள் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பாத்தீங்களா? இது நீங்க செய்யறது உங்களுடைய வேலை. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் we are supposed to do this. அது கூட எப்பயுமே மகரிஷியோட கவிதையில இருக்கிற ஒரு பியூட்டி என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி அவர் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். சோ இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு தானாக இது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் மகரிஷி. இதுல பார்த்துக்கிட்டோம்னா இந்த கடமை, ஈகை, ஒழுக்கம் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள் தான் இந்த கருமையத்தை தூய்மை பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விதமான செல்வ வளத்தை கொடுக்கிறோமோ இல்லையோ, ஒரு தூய்மையான கருமையம் கொடுப்பதற்கு இந்த 3 விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரியல் இன்சிடென்ட் நான் ரிலேட் பண்ணிக்கணும்னு பாக்குறேன். How we can think about it to a real time incident. எனக்கு வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. எப்பவுமே நான் அங்க வாக்கிங் போவேன். போற வழியில ஒரு சின்ன ரெசிடென்சியல் ரோடு, அங்க ஒரு பில்டிங் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நான் எப்பவுமே கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ரிசர்ச்லயே தான் வச்சிருப்பேன் எப்பயும். ஸோ அப்போ போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு கிரேன் பிரிக்ஸை கீழே இருந்து மேலே எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதுல பில்டிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்ப யோசிக்கிறேன், மனுஷனோட மூளை இவ்வளோண்டு சின்ன மூளை, ஆனா எவ்வளவு பெரிய ஒரு மெஷினை கண்டுபிடிச்சு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஒரு 5 minutes இருக்கும் அந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன். அப்ப என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு அப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன், நான் நின்றுட்டு இருக்கிறது ஒரு சென்டர் ஆஃப் த ரோட். எனக்கு அப்புறம் ஒரு 10 feetல ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ண, அவரோட வழியை நம்ம பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் லெஃப்ட்ல நின்றுட்டு ஓரமா நின்றுட்டேன். ஒரு 2 minutes நாங்க நடந்த ஒரு நிகழ்வை ஜஸ்ட் அப்படியே ரிமைண்ட் பண்ணி பார்த்தேன். வாட் குட் ஹேவ் ஹேப்பன்ட் இஸ், ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அவர்கிட்ட பார்த்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமா நின்னுட்டேன். அவர் சிரிச்சுட்டே இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில நான் போனதுக்கு அப்புறம் போயிட்டாரு. There are 4 things that could have happened. First, he could have honked at me. That didn't happen. Second, he could have yelled at me. That did not happen. Third, he could have angry on me. That did not happen. Fourth, he could have taken the other route. Actually, it is a dual route. So he could have taken the other route and prolonged in his way. But that also did not happen. Instead, what happened?
என்னாச்சு அப்படின்னா என்னை பார்த்து சிரிச்சுட்டு ஹாங்கும் பண்ணாம அந்த ஒரு ஒரு கோபமான ஒரு முகத்தையும் காமிச்சுக்காம சந்தோஷமா அவர் அந்த வழி எடுத்துட்டு போயிட்டாரு. அது என்னதான் டியூல் ரோடா இருந்தாலும் அந்த வழியில அவர் போகக்கூடாதுங்கிற ஒரு ரூலை கூட அவர் அப்ப மதிச்சு இருந்திருக்காரு. சோ அப்ப நான் யோசிச்சேன், ஒரு சிக்கலை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறதுல எவ்வளவு ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்ப நான் ஜஸ்ட் இந்த கவிதை எடுக்கும்போது எனக்கு எக்ஸாக்டா அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. கடமை, சமுதாய கடமை நம்ம படிச்சிருக்கோம். தான், குடும்பம், உற்றார், சமுதாயம், உலகம். ரிலேஷன், சமுதாயம், உலகம். சமுதாய கடமை அவர் கரெக்டா செஞ்சிருக்காரு. எனக்கு அவர் தொந்தரவு பண்ணல. 2வது ஈகை, முடிந்த அளவுக்கு என்னால் அவருக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒழுக்கம், நம்முடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நமக்கும் பிறருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் தராமல் இருக்கிற செயல்களா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 3யுமே நான் அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ல பார்த்தேன். நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இந்த வாழ்க்கையில் இருக்குங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அப்ப நான் நினைச்சேன், சரி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன். இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இப்படி மாறுகிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தை ஒரு அம்பரல்லா மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுக்கு நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை பத்தி ரொம்ப பூதாகரமா யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு ஆக்சுவலி காலுக்கு கீழே இருக்கிற தூசி மாதிரி நம்மளுக்கு தோணிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை விரிவுபடுத்தணும், உங்க மனதை விசாலப்படுத்தணும், உங்களுடைய அறிவை மேம்படுத்த ஆரம்பிக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது இந்த சிக்கல் அப்படிங்கிற ஒண்ணுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்காம இருக்கிற மாதிரி இருக்கும். 2வது, இந்த தீபத்தை பார்த்திருக்கீங்க அப்படிங்களா? நீங்க எந்த பக்கம் திருப்பி பிடிச்சாலும் சரி, இப்படி மட்டும்தான் எரியும். அந்த மாதிரி உங்கள் மனதை மட்டும் அமைதிப்படுத்தி கொண்டு சிக்கல்கள் வரும் பொழுது நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும், 3 விஷயங்கள். இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நொடியிலுமே வரும் சிக்கல்களை வாய்ப்புகளாகவும் சவால்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் இங்க. என்னோட டைட்டில் வாழ்க்கையின் சிக்கல்கள் தீர 3 வழிகள் அப்படின்னு. என்னுடைய புரிதல் படி, என்னை பொறுத்த வரைக்கும், இந்த பயாலஜிக்கலா சிக்கல் அப்படிங்கிற வேர்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சது. சிக்கல் அப்படின்னு நீங்க யோசிச்சாலே உங்களோட பாடி அண்ட் மைண்ட்ல இட் ஆல் கிரியேட்ஸ் த நெகட்டிவ் தாட்ஸ். மீனிங் உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் அதிகமாகிறது. பயம், கோபம், கவலை, வருத்தம், சினம், அழுகை, இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறாங்க மைண்ட் அண்ட் பாடியில. ஆனா அதை நீங்கள் சவால்கள் அப்படின்னு எதை நீங்க யோசிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படுகிறது. உங்களுடைய சாதனைக்குண்டான எல்லா வழிகளும் திறக்கிறது. 3வதாக அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காவே ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சிக்கல்கள் நினைக்காம அதை சவால்கள் நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்ப வாழ்க்கை இன்னொரு கோணத்துல பரிணமிக்க ஆரம்பிக்கிறது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் ஷுட் பி வாழ்க்கையின் சிக்கல்கள் தீர அப்படிங்கிறது இல்லை, வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள நாம் கடைபிடிக்க வேண்டிய 3 வழிகள் இந்த வழிகள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். இந்த உலகமே இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா இப்ப இருக்கிறதுக்கு காரணம் பல பேருடைய முயற்சிகள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவையை ஒட்டி எழுந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ள கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட அழகா கொடுத்துட்டு இருக்க போயிருந்த உலகம் தான் நம்ம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம என்ன பண்ணணும், வரவேற்கக்கூடிய சிக்கல்களை வரவேற்று அந்த போக வேண்டிய பாதை என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அதற்குண்டான வழியில் இருக்கிற அந்த களங்கத்தை போக்கிக் கொள்ள நமக்கு ஏற்படுகிற எல்லா சவால்களையும், சிக்கல்களை அல்ல சவால்களையும் ஏற்று மதித்து அதற்கு உண்டான தீர்வுகளை கண்டுபிடித்து நான் இதை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்து இந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில சிக்கல் இருக்குமா என்ன, சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும். இதன் மூலம் நம்முடைய வளத்தையும் பெருக்கிக் கொண்டு ஒரு பேரானந்த வாழ்வு வாழவும் இதை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் நம்மால் முடியும். இதன் மூலம் இந்த உலகம் இன்னும் பரிணமிக்கவும் இன்னும் புது புது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கவும் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும். இதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சிப்போம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. அனைவரும் வாழ்க வளமுடன்.